أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹின் பேரருளால் இந்த ஜுமாவுடைய தினத்தின் வணக்கத்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்றுகிற நோக்கில் இங்கு ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிறது. என்னென்ன நற்பண்புகளை புரிந்து எப்படியான ஒழுக்க வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இந்த உலகத்திலேயும் ஒழுக்க சீரர்களாகவும் அந்த மறுமையிலேயும் மகத்தான சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்வாய்ப்பையும் நாம் பெறலாம், ஈருலகத்திலேயும் வெற்றி பெறுவதற்கான பண்புகள் என்னென்ன என்பதை பல்வேறு திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் நபிமொழிகளும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படி ஒரு புறம் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிற இந்த நிலையில் இன்னொரு புறம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடக்கூடாத சில காரியங்கள், அவன் செய்துவிடக்கூடாத சில மோசமான விஷயங்கள், அவனிடத்தில் இருந்துவிடக்கூடாத பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த வகையில் எந்த பண்புகளை நாம் கொண்டிருந்தால் அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நமக்கு மார்க்கம் எச்சரித்திருக்கிறதோ அப்படியான ஒரு பண்புதான் இந்த நயவஞ்சகம். நயவஞ்சகம் என்கிற இந்த வார்த்தை அதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற போதே அது ஒரு நோய் என்றே அறிமுகப்படுத்துகிறது. திருமறையினுடைய பல வசனங்களில் இறைவன் சொல்லி காட்டுகிற போது ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்களில் நோய் ஏற்பட்டிருக்கிறது, ஃபஸாதஹுமுல்லாஹு மர்லா, அல்லாஹுவும் அந்த நோயை அதிகப்படுத்துகிறான் என்று இந்த நயவஞ்சகத்தை, இந்த பண்பை ஒரு நோயாகவே திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. இந்த நயவஞ்சகம் என்பது இணை வைப்பையும் விட, இறை நிராகரிப்பையும் விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்பதை மார்க்க வரையறைகளுக்குள்ள நாம விளங்கி கொள்ள முடிகிறது. இனிமையாக பழகி உள்ளொன்று வைத்து கொண்டு வெளி ஒன்று ஜோடனையாக பிறரை ஏமாற்றுகிற விதத்தில் நடந்து கொள்வதை நயவஞ்சகம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட மார்க்க அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றது போல வெளியில் சொல்லிக் கொண்டாலும் கூட அவர்களிடத்தில் கொள்கையில் இஸ்லாத்தில் இல்லை, கொள்கை சார்ந்து பிடிப்புள்ளவர்களாக இல்லாதவர்களைத்தான் நயவஞ்சகர்கள் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. சூரத்துல் பக்கராவுடைய இந்த துவக்க வசனங்கள், அதுல துவக்க வசனங்கள்ல சில வசனங்கள் முஃமின்களை பற்றி பேசுகிறது, சில வசனங்கள் இறைவனை நிராகரிக்கக்கூடிய இணை வைப்பாளர்களை குறித்து பேசுகிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட 13 வசனங்கள்ல
இறைவன் இந்த நயவஞ்சகர்களுடைய பண்புகளை ஒவ்வொன்றாக அடுக்குகிறான். அவர்கள் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், மறுமையை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒமாஹும் பிமுமினீன், அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல என்று இறைவன் சொல்கிறான். யுஹாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஒமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் ஒமா யஷ்ஊன், அவர்கள் உணராமல் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று திருமறை குர்ஆன் அவருடைய நிலைகளை நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். இப்ப உள்ள இணை வைப்பை வைத்துக்கொண்டு, இறை நிராகரிப்பை வைத்துக்கொண்டு வெளியில் முஸ்லிம்களை போன்று செயல்படக்கூடியவர்களைத்தான் இந்த நயவஞ்சகர்கள் என்கிற சாராராக திருமறை குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி இறைவனுக்கு இணை கற்பிப்பாளர்கள் இருந்தார்களோ, எப்படி அல்லாஹ்வை நிராகரித்து விட்டு வேறு சில தெய்வங்களை வழிபட்டு வந்தார்களோ, அதுபோன்று இவர்கள் இறைவனை ஏற்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு உள்ளே குஃப்ரை வைத்துக் கொண்டு செயல்பட்டார்கள் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இவர்கள் குறித்து திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை ஏற்படுத்துகிறது, இவர்கள் குறித்த தெளிவை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், இந்த பண்பு ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருந்துவிடவே கூடாது என்பதை நமக்கு அழுத்தமாக பதிய வைப்பதற்குத்தான் என்பதை அந்த வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இதனால ஏற்படுகிற விளைவு எவ்வளவு மோசமானதாக இருக்கும் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வஅதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி வல் குஃபார் நார ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா. யார் முஃமினா, எப்படி அந்த நயவஞ்சகர்களும் நயவஞ்சகத்தை ஏற்றிருக்கிற அந்த பெண்களும் அதே மாதிரி இணை வைப்பாளர்களும் அல்லாஹ் அவர்களுக்கு நரகம் என்பதை வாக்களித்து விட்டான். அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருக்க போகிறார்கள் என்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். வலஹும் அதாபுன் முகீம், அவர்களுக்கு அதில் நிரந்தர நிலையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த வேதனை, இந்த தண்டனை, இந்த நரக வாழ்க்கை என்பது மற்றவர்களை விட இவர்களுக்கு கோரமானது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்வலி மினன்னார், இந்த முனாஃபிகீன்களுக்கு நரகத்தின் அடித்தட்டுகளில் அவர்கள் இருப்பார்கள். வலன் தஜி லஹும் நசீரா, அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் அங்கு இருக்க மாட்டார்கள் என்று இறைவன் கடும் தண்டனை அவர்களுக்கு விதிக்கிறான். அப்ப நரகத்தில் நம்மை சேர்த்து விடுகிற, அதுவும் நரகத்தில் மிக கோரமான அதன் அடித்தட்டில் உழலக்கூடிய நிலையை ஏற்படுத்துவது தான் இந்த நயவஞ்சகம் என்பதை நாம் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட இந்த நயவஞ்சகம், ஏன் நாம என்ன நினைக்கிறோம், நமக்கும் இந்த நயவஞ்சகத்திற்கும் என்ன தொடர்பு? நாம் முஃமின்களாக, இறைவனை ஏற்றவர்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து வருகிறோமே, முஸ்லிமாக இருக்கிறோமே, இறைவன் நம்ப சொன்னதை எல்லாம் நம்பி இருக்கிறோமே, நாம் ஏன் இவர்களை பற்றி தெரிய வேண்டும்? இந்த எச்சரிக்கைகள் நமக்கு ஏன் நினைவூட்டப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் திருமறை குர்ஆனிலேயும் நபிமொழிகளையும் இவர்களை பற்றி பார்க்கிற போது தொழுகையாளியாக இருந்திருக்கிறார்கள், நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறார்கள், திருக்குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதை தாண்டி தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்கிற களமான போர்க்களங்களில் பல களங்களில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இவ்வளவையும் செய்த பிறகும் கூட இவர்கள் நரகத்தில் மோசமான தண்டனைக்குரியவர்கள், நரகவாதிகள் என்று திருமறை குர்ஆன் ஏன் குறிப்பிடுகிறது என்று நாம் அலசி பார்க்கிற போது அதற்கான முதல் முக்கியமான காரணம் கொள்கையில் ஏற்பட்ட தடுமாற்றம் தான். இன்றைக்கு இது நமக்கு பெரும் படிப்பினை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு நாம் இந்த கொள்கையில உறுதியாக இருக்கிறோமா? இந்த கொள்கை விஷயத்தில் சரியாமல் இருக்கிறோமா? அதுல உண்மையில் தெளிவோடு இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இத உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறார்கள். மஸலுல் முஃமினி கல் ஹாமத்தின் மினஸ் ஸரஇ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நிலை என்பது
புற்களில் நாணலுக்கு ஒப்பானது. ஒரு புல் அது எப்படி இருக்கிறதோ அதற்கு ஒப்பானது. ஏனென்றால் அது ஒரு காத்து அடிக்கிற போது அப்படியே இப்படி சாய்ந்து கொடுத்து நிமிர்ந்து நின்று விடுகிறது. இப்படி காத்தடிக்கிற போதெல்லாம் ஒரு ஒரு சாய்வு அதோடு எழுந்து நின்று விடுகிறது. இதுதான் ஒரு முஃமினுக்குரிய நிலை. எந்த சோதனைகள் வந்தாலும், அந்த ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் அப்படி அசைந்து அவன் தன்னை சீர்திருத்தி ஸ்டெடி ஆயிடுவான். தான் தெளிவாக கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று விடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மஸலுல் முனாஃபிக், அந்த முனாஃபிக்குனுடைய அந்த உதாரணம் என்பது கல் அரிசத்தி, அது வேதாறு மரத்திற்கு ஒப்பானது. அந்த மரம் என்பது ஒரு பலவீனமான மரமாக இருந்தாலும் அந்த காற்று அதை ஒரு அசைவு, ஒரு வேகமான ஒரு காற்று அடிக்கிற போது ஒரேடியாக அது சாய்ந்து ஒடிந்து வீழ்ந்து விடுகிறது. அது திரும்ப ஒரு ஒரு நிலையை கொள்ள முடியாது, அது மேலும் அது நிலைத்திருக்க முடியாது. அது எப்படி அந்த மரம் விழுந்து விடுகிறதோ அதுபோல இவன் நிறைய அமல்களை செய்திருந்தாலும் கூட கொள்கையற்றவனாக இருக்கிற காரணத்தினால வீழ்ந்து விடுவான், அது பயனற்றதாக ஆகிவிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலம் நமக்கு உணர்த்துறார்கள். திருமறை குர்ஆனிலேயும் இறைவன் இந்த கொள்கை குறித்தான அந்த உதாரணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற போது, அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்துன் தய்யிபா கஸஜரத்தின் தய்யிபா. அல்லாஹ் தூய கொள்கைக்கு உதாரணம் ஒரு அழகான ஒரு ஒரு மரம். அந்த மரம் எப்படி இருக்கும்னா, அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய வேர் பகுதி மிக ஆழமாக வேரூன்றி இருக்கும். ஓ ஃபருஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளைகள் பறந்து விரிந்து வானை நோக்கி உயர்ந்திருக்கும். அதன் மூலமாக அக்கலுஹா குல்லுஹின், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அதன் மூலமாக நிறைய பலன்கள், அதன் மூலமாக நிழல், இப்படி பல்வேறு விதமான பலன்களை மக்களுக்கு அளித்து கொண்டே இருக்கும். இதுதான் ஒரு தெளிவான கொள்கைக்கு உதாரணம், நல்ல கொள்கைக்கு உதாரணம். இதுவே கெட்ட கொள்கையாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த கலிமத்தின் ஹபீசத்தின் சஜரத்தின் ஹபீசா, கெட்ட ஒரு மரத்திற்கு உதாரணம் கெட்ட கொள்கை. அது எப்படி இருக்கும் என்றால், பூமியினுடைய மேற்புறத்தில் வேரூன்றி இருக்கும். ஒரு சின்ன காற்றிற்கு வேரோடு குடுங்கப்பட்ட நிலையில் ஒன்றுமில்லாமல் தூக்கி வீசப்படுமே, அது போன்று தான் கெட்ட கொள்கை என்று இரண்டையும் இறைவன் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறானே. இந்த கொள்கையை ஏற்றிருக்கிற நாம் எப்படியான சோதனைகள் நம்மை வந்து அடையலாம், எப்பேற்பட்ட பாதிப்புகள் அதை அசைத்து பார்ப்பதற்கு வரலாம். ஆனால் அந்த கொள்கை தெளிவோடு அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அதில் சரிவர நாம் நீடித்திருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த திருமறை வசனமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போதே, அல் முஃமினுல் கவியு ஹைருன் வஹபு இலல்லாஹி மினல் முஃமினில் லைஃப், ஒரு பலவீனமான இறை நம்பிக்கையாளனை விட பலமான இறை நம்பிக்கையாளன் என்பவன் சிறந்தவனும் அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரியவனாகவும் இருக்கிறான். ஏன்னா பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னா எப்போதுமே அது நம்மை கொள்கையிலிருந்து வெளியேற்றிவிடும். ஒரு சின்ன சருகல் என்பது ஏதோ நாம் நம்பி இருக்கிறோம், ஏதோ ஒரு நாள் தொழுவோம், ஒரு நாள் தொழக மாட்டோம், ஏதோ இஸ்லாத்தில் நமக்கு பிடித்ததை கடைபிடிப்போம், பிடிக்காததை விட்டு நகர்ந்து செல்வோம் என்கிற மாதிரி ஏனோ தானோ என்று இதில் இருந்திருந்தோம் என்றால் என்றைக்கு வேண்டுமானாலும் எந்த காற்றும் நம்மை அசைத்து விடலாம், எந்த மாதிரியான பாதிப்புகளும் நம்மை கொள்கையிலிருந்து வெளியேற்றி விடலாம் என்கிற ஒரு அடிப்படையை, இறைவனுக்கு பிடித்தமானவர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் நாம சிறந்தவர்களாக ஆகணும்னா நல்ல ஆழமான கொள்கையை கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி உணர்த்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிற போதும் கூட நபி அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். நபி அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்தில் எனக்கு ஒரு அறிவுரையை சொல்லித்தாருங்கள், அது போன்ற ஒரு அறிவுரையை என் வாழ்க்கையிலேயே நான் கேட்டிருக்க கூடாது
அப்பேற்பட்ட ஒரு அறிவுரையை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே அறிவுரை, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்புகிறேன் என்று நீ சொல், ஃபஸ்தகிம், அதில் உறுதியாக இருந்து காட்டு, நிலைத்திரு, நீடித்து இரு என்கிற ஒரு அடிப்படையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரும் உபதேசமாக இஸ்லாத்தில் ஒரு பெரும் உபதேசமாக நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அப்ப இதில் நம்முடைய நிலை கொள்கை விஷயத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போதும் நாம இந்த உலகமா மறுமையா என்று வருகிற போது இந்த உலகத்தை மறந்து நாம மறுமையை தேர்ந்தெடுக்கிறோமா, உறவினர்களா இஸ்லாமிய அடிப்படைகளா என்று பார்க்கிற போது நமக்கு உலகத்தில் பல தேவைகள் இருந்தாலும் கூட, அவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் கூட, முகதாட்சணை என்பது இருந்தாலும் கூட, அதையெல்லாம் விட்டொழித்து விட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு மாற்றமான நிகழ்வுகள்ல பங்கேற்க மாட்டேன் என்று நிற்கிறோமா, அல்லது அல்லாஹ் சொல்லட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லட்டும், எனக்கு சொந்தக்காரங்க வேணும், எனக்கு இது மாதிரியான காரியங்களை பங்கேற்க வேண்டும், அல்லாஹ் சொல்லியிருக்கட்டும், வட்டியை தடை என்று சொல்லியிருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கலாம், எனக்கு தேவைப்படுது சுகபோகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வட்டி இல்லாமல் வாழ முடியாது, இஸ்லாம் சொல்லி இருக்கலாம், அன்றைக்கு வாழ்ந்து காட்டியிருக்கலாம், இன்றைக்கு இதெல்லாம் சாத்தியமாகுமா, நடக்கிற காரியமா என்கிற மனநிலையில் இருக்கிறோம் என்றால் அப்ப இது நம்மை கொள்கையை விட்டு வெளியேற்றிவிடும் என்கிற ஒரு விஷயத்தை நாம் அழுத்தமாக புரிய வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுல இந்த நிலையில்லாத நிலை, அந்த முனாஃபிக்கினுடைய நிலையை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல உதாரணங்களை சொல்கிறார்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிற போது முதபுதபீன பைன தாலிக் லா இலாஹ ஹவுலாய் வலா இலாஹ ஹவுலாய், அவர்கள் இந்த சாரார்களாகவும் இருக்க மாட்டார்கள், சரி அவர்கள் அந்த கூட்டத்தினர்களாக இருப்பார்கள், அங்கேயும் இருக்க மாட்டார்கள், இங்கே இவர்களை போன்று நடிப்பது, அவர்களாக வாழ்வது என்று இரட்டை வேடம் போடக்கூடியவர்களாக, இரட்டை நிலையில் எப்போதும் அச்சத்தோடு, எது நடந்தாலும் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்கிற நடுக்கத்தோடு அவர்கள் குழப்பத்திலேயே நிரந்தரம் இல்லாதவர்களாக வாழ்வார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுவதை போன்று ஒரு கொள்கை தெளிவற்றவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. இது நயவஞ்சகத்தின் பண்பு என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே மாதிரி இந்த தொழுகையில் கவனம் இல்லாத தன்மை இருக்குதுல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிறார்கள், லைஸ ஸலாத்து அஸ்கல அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜ்ரி வல் இஷாஇ, இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் யாருக்கு பாரமாக இருக்கிறதோ அவர்கள் முனாஃபிக்கினுடைய பண்பை பெற்றவர்கள், முனாஃபிக்கை தவிர வேறு யாருக்கும் இந்த தொழுகை பாரமாக இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த முனாஃபிக்கு கூட மற்ற தொழுகைகளை தொழுகிறாங்க, அவங்களுக்கு கூட லொஹர் அஸ்ர் மக்ரிப் பிரச்சனை இல்லை, இஷாவும் ஃபஜ்ரும் தான் பிரச்சனை. இன்றைக்கு பலருக்கு அந்த தொழுகையே அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான், சிலருக்கு தொழுகையே அந்த பெருநாள் திடலில் மட்டும்தான் என்கிற வாழ்க்கை வாழக்கூடிய நிலையில நயவஞ்சகர்கள் அவர்களுக்கு பாரமாக இருக்கிற தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்களே, இதுல நாமும் கூட இன்றைக்கு வீழ்ந்து விடுகிறோம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் அந்த ஃபஜ்ர் தொழுகையில தெளிவாக இருக்கிறோம், அதுல அந்த நேரத்தை ஒதுக்கி சரியாக நாம திட்டமிட்டு இரவு உறங்க சென்று போய் அந்த தொழுகையில போய் பங்கெடுக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறோம். இது நம்மை ஒரு தடுமாற்றத்தில், கொள்கை எப்படி முக்கியமோ தொழுகையும் வேண்டும், அதுதான் நயவஞ்சகத்திலிருந்து நம்மை அப்புறப்படுத்தும், நயவஞ்சக பண்பிலிருந்து நம்மை தெளிவான ஒரு முஃமினாக அடையாளப்படுத்தும் என்பதை மார்க்கம் அவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். நபி அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வலவு யஅலமூன மா ஃபீஹிமா, இந்த இரண்டு தொழுகையினுடைய நன்மைகளை மட்டும் அவர்கள் அறிந்து விட்டார்கள் என்றால் ல அதௌஹுமா வலவு ஹபுவா, அவங்க ஒரு போட்டியிட்டாவது தவழ்ந்தாவது அந்த தொழுகைக்கு வந்து விடுவார்கள். அவ்வளவு நன்மைகளை அளிக்கக்கூடிய தொழுகைகள் அது.
அந்த 2 தொழுகையினுடைய நன்மைகள் அவ்வளவு அபரிவிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா இதுல தொழுகையில் கவனம் இருக்க வேண்டும். இன்னும் அந்த தொழுகையில சோம்பேறித்தனம், அலட்சியம் என்பது அது நயவஞ்சகத்தில் தள்ளிவிடும். நயவஞ்சகத்தினுடைய ஒரு பண்பு என்கிற ஒரு அடிப்படையை மார்க்கம் சொல்லித் தருகிறது. திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்கிற போது இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக வந்தால் சோம்பேறிகளாக எழுந்து நிற்கிறார்கள். மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள். வலா எதுக்குருனல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் குறைவாகவே தவிர அல்லாஹ்வை அதில் நினைக்கவில்லை என்று தொழுகையில் ஏற்படுகிற அந்த அலட்சிய போக்கை இறைவன் சொல்கிறான். இன்னைக்கு பலருடைய தொழுகை அப்படி. தொழுகையாளியாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் அந்த தொழுகையில் சோம்பேறிகளாக இருக்கிறத பார்க்கிறோம். தொழுவணுமா, ஐயோ கையெல்லாம் வலிக்கிறது, உடல் வேலையெல்லாம் செய்திருக்கிறோமே என்கிற ஒரு உடல் நம்ம ஒரு பணம் வருகிறது என்கிற போது எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை மீறி போய் அதில் செயல்பட தொடங்குகிறோம். ஒரு வியாபாரம் என்றால் எவ்வளவு வழியே அதில் போய் உடல் உழைப்பை போட்டு நிற்க முனைகிறோம். ஒரு லாபம் கிடைக்கும் என்றால் அவ்வளவு முயல்கிறோம். ஒரு தொழுகை என்று வந்துவிட்டால் அப்போதான் நமக்கு உடல்ல இருக்கிற எல்லா நோய்களும் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். கால் வலிக்குது, கை வலிக்குது, நிற்கணுமா, அதில் நின்று தொழுவதற்குள்ள நாம படுகிற பாடு. அப்ப அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் சொல்கிறது இதா காமு இலசலா காமு குசாலா, சோம்பேறிகளாக அவர்கள் தொழுகையில இருக்கிறார்கள். யுரா நாச, மக்களுக்கு காட்டுவதற்கு தொழுகையை அவர்கள் அல்லாஹ்விற்காக தொழுக வேண்டும் என்கிற நிலை போய் அடுத்தவர்களுக்காக தொழ முனைகிறார்கள். அல்லாஹுவை அதில் குறைவாகத்தான் நினைக்கிறார்கள். ஏதோ கட்டிட்டு தொழுகையில நிற்கிறோமேன்னு நின்று அதில் இருக்கிற நினைப்பெல்லாம் ஏதோ நமக்கும் கவனம் சிதறத்தான் செய்யும். அது ஒரு மனித இயல்பு தான். ஆனால் மீட்டு ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தணுமே. அதில் ஓத வேண்டியவைகளை ஓத வேண்டுமே. அதில் நாம் செய்ய வேண்டியவைகளை நிதானத்தோடு தெளிவோடு செய்தாக வேண்டுமே. ஆனால் இன்னைக்கு சும்மா பேருக்கு கைகளை கட்டுப்பது தானே ஒழி அங்கு அப்பதான் எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் நினைத்து அசை போட்டு பார்ப்பது. கடையை பூட்டணுமா, என்னமே எவ்வளவு மிச்சம் இருந்துச்சு, நாளைக்கு என்ன செய்யலாம், எல்லாத்தையும் அங்கத்தான் நினைப்பது. இப்படி நினைப்புகள் இருந்து வருவது பிரச்சனை இல்லை, வந்ததோடு நாம் அதிலிருந்து மீட்டு தொழுகையில கவனம் செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையை மார்க்கம் சொல்லுகிறது. அதில் அல்லாஹ்வை குறைவான அளவில் தான் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் என்று எச்சரிக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு குர்ஆனை ஓதுவது, அதன்படி செயல்படுவது இருக்குது இல்லை, அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது ஒரு முஃமினிடத்தில் 2 தன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மஸலுல்லதீன யக்ரவுல் குர்ஆன், ஒரு குர்ஆனை ஓதி அதன்படி செயல்படுகிற இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, அவர் எலுமிச்சையை போன்றவர். எலுமிச்சை எப்படி அது உள்ள இருக்கிற சுவையும் நல்லா இருக்கு, அதனுடைய வாசனையும் நல்லா இருக்குதோ, குர்ஆனை ஓதுறாரு அதன்படி நடக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்பது அந்த எலுமிச்சை பழத்தை போன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்படி குர்ஆனை ஓத மறுத்து ஆனா குர்ஆனுடைய கட்டளையின்படி அவர் நடக்கிறார். அல்லதீன லா யக்ரவுல் குர்ஆன கத்தம்ரா, அவருடைய உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு பேரிச்சம்பழத்தை போன்று. பேரிச்சம்பழம் எந்த மனமும் இருக்காது, ஆனால் அதனுடைய சுவை அருமையாக இருக்கும் என்கிற போது இப்போ அவர் பேரிச்சம்பழத்துக்கு ஒப்ப உதாரணமானவர் என்று நபி அவங்க சொல்றாங்க. ஆனால் இந்த முனாஃபிக்குடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை நபி அவர்கள் சொல்கிற போது அந்த ஒரு நயவஞ்சகன், ஒரு மோசமான அந்த பாவியினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய அந்த நிலை என்பது அந்த குர்ஆனை அவன் ஓதமாட்டான் என்கிற நிலையில், ஆனால் அதை வாழ்க்கையில செயல்படுத்த முனைவான். அப்ப அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் காட்டுகிறார்கள். துளசியை போன்றவன். எப்படி துளசி என்பது மனம் இருந்தாலும் கூட அதுல கசப்பு தன்மை இருக்கிறதோ, அப்ப இவன் சுவையற்றவன். உள்ள அதை வெளிப்படையில் செயல்படுத்துவானே ஒழிய, மக்கள் பார்வைக்கு செயல்படுத்துவானே ஒழிய, அவனிடத்துல உண்மையில் அது நிலையில் இருக்காது என்கிற உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற மாதிரி இந்த நிலை நம்மிடத்துல வந்துடக்கூடாது. குர்ஆனுடைய வசனங்கள்
மார்க்க அடிப்படைகளுக்கு கட்டுப்படாத நிலை என்பது நயவஞ்சகத்தினுடைய பண்பு என்பதை உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இதை பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் சொல்கிறது, உண்மை அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் அதற்கு அவர்கள் கட்டுப்பட தயாராக இருக்கிறார்கள். அவங்களுக்கு சாதகமா இருக்கணும். எது குர்ஆனில் இருக்கிறது, நபி அவர்களுடைய செயல், நபி அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது, அதை நாம் பின்பற்றுவோம் என்கிற நிலை போய் எது தனக்கு சாதகமாக இருக்கிறது, தன்னுடைய விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது, அதை கடைபிடிப்போம் என்கிற மனநிலைக்கு செல்கிறார்கள் என்று திருமறை குர்ஆன் நம்மிடத்துல சொல்ற மாதிரி அந்த நிலை ஒருபோதும் ஒரு முஃமினிடத்தில் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையை நாம் உணர வேண்டும். இன்னும் சொல்ல போனா, என்ன மாதிரியான நாம் எதை சாதாரணமாக நினைக்கிறோமோ, எதை மிக ஒரு சின்ன விஷயம் தானே என்று நாம் பேசுகிறோமோ, பேசிக்கொள்கிறோமோ, அது போன்ற விஷயங்கள் கூட நம்மை நயவஞ்சகத்தினுடைய ஒரு பண்பாக நம்மை அடையாளப்படுத்திவிடும் என்பதில் நாம் அச்சம் கொள்ள வேண்டும். ஏன் இவ்வளவு திருமறை குர்ஆன்கள் நமக்கு இதை மிக தெளிவாக இவர்களை பற்றி அடையாளப்படுத்துகிறது என்றால், இந்த நயவஞ்சகம் என்பது நம்மை நரகத்தினுடைய அடித்தட்டில் கொண்டு போய் சேர்த்து விடும், மிக மோசமான விளைவை நம்முடைய மறுமை வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி, ஒருபோதும் இந்த பண்புக்குரியவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதனால்தான் இவ்வளவு உபதேசங்களை மார்க்கம் செய்கிறது. அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆன் அவர்களுடைய பண்புகளில் ஒன்றாக சொல்கிற போது, நல்ல விஷயங்கள் செய்யப்படும் பொழுது அதை கேலி பேசுவது, இதெல்லாம் இதுக்கு செய்றீங்க, இதனால என்ன லாபம், இந்த காலத்தில் இப்படிலாம் நம்ம செய்யறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு, இன்னைக்கு நிறைய பேசுறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஒரு பயான் நடத்துறது, இதனால என்ன லாபம் அடைகிறது, ஏதோ ஒரு மார்க்க விஷயங்கள், ஒரு நல்ல நிகழ்வுகளை குறை பேசி கேலி பேசுகிற தன்மை இருக்குதுல்ல, இதை திருமறை குர்ஆன் சொல்கிறது. அல்லதீன எல்மிசூனல் முத்தவீன மினல் முஃமினீன ஃபி ஸதகாத், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்களை செய்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக இறை நம்பிக்கையாளர்களில் மனமுவந்து சக்திக்குட்பட்ட நற்காரியங்களை செய்கிற போது, இதை பார்க்கிற அந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்கிறார்கள்னா கேலி செய்கிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ்விற்கு தேவை, அவங்க தங்களால் இயன்றதை செய்கிறார்கள், தங்களுக்கு எது இயலுமோ, தங்களுடைய சம்பாத்தியத்தில் எதை கொடுக்க இயலுமோ, கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கிறார்கள். இது பெரிய, இதை தூக்கிட்டு வந்துட்ட நீ, இதை கொடுக்கறதுக்கு தூக்கிட்டு வர, இதனால யாரும் ஒரு ஏழை பலன் அடைஞ்சிட முடியுமா, இதை கொடுக்கறதுனால பெரிய லாபம் அடைஞ்சிட முடியுமா, தர்மம் ஒரு பயன் தருமா என்கிற கேலி பொருட்களை இவன் கொடுக்க மாட்டான், கொடுக்கிறவனையும் கொடுக்க விட மாட்டான். அப்ப இந்த மாதிரி கேலி பேசி கொண்டிருக்கிற, நல்ல விஷயங்களில் மூக்கை நுழைத்து அதை தடை செய்கிற, இன்னும் தெளிவாக சொல்ல போனா அவருடைய பண்புகளை நச்சு பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்கிற போது, வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்தி பஅலுஹும் மினல் பஅலின் யஅமரூன பில் முன்கரி வ யன்ஹவுன அனில் மஅரூஃப், அவர்கள் நல்ல விஷயங்களை தடுப்பார்கள், தீய விஷயங்களை ஏவுவார்கள். நேர் எதிர் முஃமினான ஆண்களும் பெண்களும் எப்படி நல்ல விஷயங்களை ஏவி தீமையை விட்டு தடுப்பார்களோ, அதற்கு நேர் மாற்றமாக இவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க நல்ல விஷயங்களை செய்ய விடாமல் தடுப்பார்கள், தீய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று ஏவுவார்கள். இந்த தன்மையும் இன்றைக்கு நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. நல்ல விஷயங்களைத்தான் நாம் பிறருக்கு சொல்லணும், அதை செய்ய வேண்டும் என்று தான் பிறருக்கு வழிகாட்ட வேண்டும். தீய விஷயங்களுக்கு நாம் முன்மாதிரியாகவோ அதை செய்ய தூண்டுவதோ நம்முடைய வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாகவும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் அந்த கோல் மூட்டுவது, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான சில வார்த்தைகள்ல அதை நமக்கு சொல்றாங்க, நயவஞ்சகத்தினுடைய தன்மைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தனித்த, இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிற விஷயம்தான். ஆயத்துல் முனாஃபிகீன் சலாசுன் என்று நபி அவர்கள் சொல்கிறார். 3 விஷயங்கள். இதா ஹதஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான். வ இதா வஅத அஹ்லஃப, அவன் வாக்குறுதி அளித்தால் அதற்கு மாறு செய்வான். வ இதா துமின கான, அவனிடத்தில் நம்பி ஒரு பொருளை ஒப்படைத்தால்
அதில் மோசடி செய்து விடுவான். அப்ப இது போன்ற பண்புகள் நம்மிடத்தில் வந்துடக்கூடாது. இன்னைக்கு பொய்ன்றதெல்லாம் சாதாரணமாயிருச்சே. பொய்யினால நாம ஒரு சாதாரண விஷயங்களுக்கு, சாதாரண கொடுக்கல் வாங்கலுக்கு, ஒரு ஒரு கேலிக்கு, ஒரு கிண்டலுக்கு, ஒரு மகிழ்ச்சிக்கு, எதற்கோ ஒன்றுக்கு பொய் சொல்வது என்பது இயல்பாக மாறிவிட்டது. ஆனால் பொய் பேசுவது என்பது நயவஞ்சகத்தின் பண்பு, நயவஞ்சகரின் பண்பாக மாறிவிடும் என்கிற எச்சரிக்கையை மார்க்கம் செய்கிற போது, அப்போ ஒரு கணம் அந்த பொய் பேசுகிற போது நாம ஒரு கவனம் எடுக்கணும். அதே மாதிரி வாக்குறுதி, இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை இப்படி செய்கிறோம், இதை நான் செய்கிறேன், இதை தருகிறேன் என்று போகிற போக்கில் எல்லாத்தையும் நாம வாக்குறுதி அளித்து விட்டு அதற்கு மாறு செய்கிற, அதை மிக சாதாரணமாக அதற்கு மாறு செய்து நடப்பதை பெரிய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. என்ன சொன்னேன், ஆமாம் நான் அப்போ சொன்னேன், இப்போ என்னால் முடியலை, செய்யலை, ஆமாம் அப்படி நான் சொன்னேன், அதான் அது வேற வாய் என்கிற மாதிரி, அதை நான் தான் சொன்னேன் அதுக்காக செய்யணுமா என்கிற மாதிரி அதை கடந்து செல்வதை மிக எளிதான ஒன்றாக நாம செய்தாலும் கூட இது ஒரு நயவஞ்சகரின் பண்பு என்பதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்மிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்படுகிற பொருளை சரியான முறையில் மீண்டும் ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி ஒப்படைக்க மறுத்தால் அதுவும் ஒரு நயவஞ்சகத்தினுடைய பண்பு என்கிற ஒரு எச்சரிக்கையை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இப்படி இந்த நயவஞ்சகத்தினுடைய பண்பில் எந்த பண்புமே நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு அச்சத்தை, எப்படி நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை பழகி அதற்கேற்ப வாழ்கிறோமோ இப்படியெல்லாம் இந்த பண்பு பெற்றவர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது என்கிறபடியும் அந்த எச்சரிக்கையை உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறபடி, இன்னல் முனாஃபிகீன ஃபீ தர்கில் அஸ்வலி மினன் நார், நரகத்தினுடைய அடித்தட்டில் உலகக்கூடிய நிலையை, அந்த நிலையிலிருந்து இறைவன் இந்த பண்புகளிலிருந்தும் இது போன்ற செயல்பாடுகளிலிருந்தும் நம்மை அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு துஆவோடு முடிக்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற பண்புகளில் இருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்வதற்கு மார்க்கம் பல்வேறு விதமான வழிகாட்டுதலை நமக்கு வழங்கியிருக்கிறது. அதில் ஒன்று, அவ்வப்போது என்னதான் நாம் பல்வேறு விஷயங்களை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வயது அனுபவம் பல விஷயங்களை நாம் கல்வி மூலமாக கற்றிருந்தாலும் கூட அவ்வப்போது நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு, நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்கு பிறருடைய உபதேசங்கள் என்பது, சில மார்க்க தகவல்களை திரும்ப கேட்பது என்பது, அவ்வப்போது அதை நமக்கு மத்தியில் நினைவூட்டிக் கொள்வது என்பது நமக்கு மிக அவசியமான ஒன்று. அப்போ அதற்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஆர்வம் இல்லாத மனநிலையை பார்க்கிறோம். அதுதான் நமக்கு தெரியாததா என்கிற மனநிலை நம்மிடத்தில் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு ஜும்மாவுக்கு முதல்ல நாம் வருவதற்கான நன்மை என்று எவ்வளவு தெரிந்திருந்தாலும் கூட அதில் ஒரு ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. அதே மாதிரி அந்த ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு பயான் நிகழ்ச்சி பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்திருக்கிறோம், அல்லது ஒரு தெருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், அல்லது ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்கிற மாதிரியான நிகழ்வுகளில் ரொம்ப மிக சாதாரணமாக அதெல்லாம் ஏன் நமக்கு தெரியாததா என்கிற மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் பார்க்கிற போது திருமறை குர்ஆன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்தையும், தொழுகைக்கான அந்த அழைப்பையே அகைமுஸ்ஸலா என்கிற வார்த்தையை இறைவன் திருமறை குர்ஆனில் வெவ்வேறு இடங்கள்ல 83 இடங்களுக்கு மேலாக இறைவன் அதை சொல்கிறான். அந்த அறிவுரைகளை மனிதன் திரும்ப திரும்ப அவனுக்கு பதிய வைக்க வேண்டும் என்கிற விருப்பத்துல ரத்தின சுருக்கமாக இறைவன் பதிவு செய்திருக்கிற இறைவனுடைய அந்த வார்த்தைகளில் கூட திரும்ப திரும்ப மனிதனுக்கு சொல்ல வேண்டியவைகள் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எத்தனையோ உபதேசங்களை அளிக்கிற போதெல்லாம் நபித்தோழர்கள் பல பெரும் பயணங்களை மேற்கொண்டு வந்து அதை செவியுற்றிருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். அதற்காக திண்ணை தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களுடைய இளமை காலம் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்டுவிட மாட்டோமா என்று தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை ஹதீசுகளில் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் மார்க்க விஷயங்களை கற்பதிலையும் கேட்பதிலையும் அதிக ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கும் நாம் கோட்டாரில் வைத்து ஒரு பெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த பொதுக்கூட்டத்திற்கான வாகன ஏற்பாடு நம்ம
செய்திருக்கிறோம். அந்த சில இஷா நம்ம அசர் தொழுகையை தொடர்ந்து அந்த நிர்வாகிகளை அணுகி அந்த ஏற்பாடு எங்கே நடந்திருக்குது நீங்கள் கேட்கலாம். அந்த பகுதிக்கு வந்து விட்டால் நம்ம வாகன ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைத்து சகோதரர்களும் அதில் பெருந்திரளாக கலந்து கொண்டு மார்க்க தகவல்களை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.